இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தவாவை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இது ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா அந்த பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு அதில் போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. இது வந்து இப்படி பூண்டை நம்ம நல்லா வணக்கும் போது வந்து கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து சீக்கிரமாக கரிஞ்சு தான் போகும், அது வேகாது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சே வணக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொட்டை இல்லாத ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி எடுத்து இதில் போட்டு இது கூடவே சேர்ந்து அந்த புளியும் நல்லா வணக்கிக்கோங்க. புளி நல்லா வணங்கக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்குவோம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை அது லைட்டாக தான் காரமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ புளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாவையும் இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வணங்குது. இது எல்லாமே வந்துட்டு நல்லா வணங்குறதுக்கு ஒரு ஒரு 2 சிட்டிகை உப்பு வந்துட்டு இதில் தூவிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாவும் எல்லாமே சேர்த்து நல்லா வணங்கிட்டு இருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது திப்பியாக அரைக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது திப்பியாக இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. அரைச்சது இந்த மாதிரி சட்னி மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வறுந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சட்னியில் வந்துட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த சட்னி செஞ்சாலுமே அதில் தாளித்து அதை கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கூட வந்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சட்னி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னினால என்னென்ன ஹெல்ப்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைஜஷன் நல்லா நடக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த சட்னியை கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் தோசைக்கும் இட்லிக்கும் சேர்த்து வச்சு இந்த சட்னியை சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 தோசை கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் கூட வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.